நம்முடைய எல்லா இடங்களிலும், அதனுடைய வீடோ அலுவலகமோ எந்த இடங்களில் ஆனாலும் நாம் பேசுகிற காரியங்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் பேசுகிற காரியங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா, உயர்த்துகிறதா, ஸ்தோத்திரிக்கிறதா இருக்கட்டும். விண்ணப்பமா இருந்தா கூட நல்லதுதான். குறைவுகளை அது ஒரு விண்ணப்பமா ஜெபமா சொன்னா கூட நல்லதுதான். குறைவுகளை நினைச்சு அந்த புலம்புறது இருக்கு பாருங்க, அதுதான் முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்பு நம்ம வாழ்க்கையில வருகிறதா? எப்போ தெரியுமா முறுமுறுப்பு வருது? நம்ம ஒரு தேவையை, ஒரு பிரச்சனையை முதல் தடவை சொல்றோம், நடந்துரும்னு நினைக்கிறோம், நடக்கல, தாமதமாகுது. ரெண்டாவது முறை சொல்றோம், மூணாவது முறை சொல்றோம், தாமதமாகிக்கிட்டே இருக்கு. உடனே தான் முறுமுறுப்பு என்ன செய்யுது? வர ஆரம்பிக்கிறது. கம்பேரிசன், இந்த அவங்கள பாரு, இவங்கள பாரு, இவங்கள பாரு, இவங்களுக்கெல்லாம் நன்மை நடந்துருச்சு, எனக்கு நடக்கல, என்ன ஆண்டவர் எனக்கு மட்டும் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்க. முறுமுறுப்பு அது மாம்சத்தின் கிரியைகளின் வெளிப்பாடு. முறுமுறுப்பு நம்முடைய குணங்கள் இன்னும் வளரல அப்படிங்கிறத காட்டுகிறது. நம்முடைய விசுவாசம் இன்னும் வளரல அப்படிங்கிறத காட்டுகிறது. குணங்கள் மாறல, முறுமுறுப்பு இருக்குது அப்படின்னா நாம் இன்னும் வனாந்தரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்.